அண்ணாவின் உடன்பிறவா தம்பியான கலைஞரின் பிரபலமான வரிகளில் ஒன்றுதான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற வரிகள். அந்த வரிகளுக்கு ஏற்ப தனது 14 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கீழ் நீ தேடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்லவே என்று தொடங்கும் பாடல் வரிகளுடன் தனது கவிதை பயணத்தை தொடங்கினார். தனது இறுதி காலம் வரை இந்த தமிழ் உலகிற்கு எண்ணற்ற கவிதைகளை வழங்கியுள்ளார். ஒருவரது விருப்பத்திற்கு மாறாக அவர் மீது அரசாணையின் மூலம் இந்தி மொழியை திணிப்பதற்கான செயலின் ஆரம்பம்தான் இது என்று எதிர்த்தார். மேலும் அவர் இந்தியை எதிர்க்கவில்லை, ஆனால் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் சர்வதேச கல்வி தேர்வுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மொழியாக ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் சம உரிமை வேண்டும் என்றும் வலுப்படுத்தினார். இப்படி பல ஆண்டுகளாக தொடரும் இந்த போராட்டமும் தமிழ் மொழியின் அவசியமும் ஆங்கில மொழியின் ஆதரவும் ஒன்றிய அரசின் இந்தி திணிப்புக்கான எதிர்ப்பும் பெரியார் அண்ணாவில் தொடங்கி இன்று அணையா நெருப்பாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழி என்பது அடையாளம். அதேபோல் ஆங்கிலம் என்பது பிற மொழியின மக்களோடு நட்பு பாராட்டவும் வேலை வாய்ப்புகளுக்கான மொழியாகவே கருதப்படுகிறது. பிற மொழி கலவா தமிழும் பிற நாடுகளில் தமிழன் அறிவை பறைசாற்றும் ஆங்கிலமும் தமிழகத்தின் இருமொழிக் கொள்கையின் தூண்களாக என்றும் நிலைத்து நிற்கும்.